நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் என்னால முடியலன்னு சொல்லுவாங்க. பொறுமை அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, எப்ப நம்ம வந்துட்டு அந்த பொறுத்து பொறுத்து பார்த்து என்னால முடியல அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அப்பதான் என்ன ஆகும்னு சொன்னா நம்ம பொறுமையா இருக்கணும். அதுதான் பொறுமையா இருக்கக்கூடிய நேரம். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம வந்துட்டு பொறுமையா இருக்கல. பொறுமையா இருக்கக்கூடிய நேரம் எப்படின்னா, எப்ப நம்மனால பொறுத்துக்கொள்ள முடியலையோ, அப்பதான் பொறுமையா இருக்கிறது தான் பொறுமை. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஒருத்தர் நமக்கு ரொம்ப துன்பம் குடுத்துட்டே இருப்பாரு. நம்ம பொறுத்துட்டே இருப்போம். ஒரு நேரம் திமிறிட்டு நம்ம கோவம் அதிகமாயிரும். அந்த கோவமாகக்கூடிய நேரம் தான் பொறுமையா இருக்கக்கூடிய நேரம். இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் பிசினஸ் பண்ணிட்டே இருப்பாரு. லாஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த கடைசி தருவாயில தான் என்ன ஆகும்னா, அவரு அந்த இதுல உயிர் பெற்று வருவார். ஒரு நோயா இருக்குது அப்படின்னு சொன்னாலும், ரொம்ப வலி தாங்க முடியாது. உச்சகட்டத்த அடைஞ்சிரும். அந்த உச்சகட்டம் அடையக்கூடிய நேரம் தான் குணமாகக்கூடிய நேரம். அந்த நேரம் தான் பொறுமையா இருக்கணும். நம்ம பொறுத்து பொறுத்து பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தவறான ஏதோ ஒரு முறைகள பின்பற்றி அந்த நோய வந்து உள்ள அடக்கிருவோம். காய்ச்சல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்ப நல்லாகும் அப்படின்னா, நல்லா காய்ச்சல் வரும். நல்லா வந்து தான் குணமாகும். நம்ம எல்லாம் பொறுத்து பொறுத்து பார்ப்போம். கடைசி முடியக்கூடிய நேரத்தில என்ன பண்ணுவோம்னா, அந்த காய்ச்சல அடக்கிருவோம். இதுலருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, நிச்சயமா பொறுமை அப்படிங்கிறது எப்போ வரும்னா, அந்த கடைசி நிலையில தான் அந்த பொறுமைங்கிறது ஆரம்பமாகுது. நம்ம நினைக்கக்கூடிய பொறுமை அப்படி கிடையாது. 2வது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த பொறுமை அப்படிங்கிறது எல்லா குணங்களை விட சிறப்பான குணம் பொறுமை தான். உலகத்தில எவ்வளவோ நற்பண்புகள் இருக்கு. ஒருத்தர் நல்ல காரியங்கள் செய்றோம், உண்மைய பேசுறோம். நெறைய விஷயங்கள், நெறைய நற்பண்புகள் எவ்வளவோ இருக்கு. மத்தவங்களுக்கு உதவி செய்றது, என்னென்ன வகையான இருந்தாலும் சரி, நம்ம உணவு தர்றோம், மத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்றோம், மத்தவங்க தவற மறைக்கிறோம், மத்தவங்க யார பத்தி தவறா பேசுறதில்ல. இந்த மாரி எவ்வளவோ நற்பண்புகள் இருந்தாலும், நம்ம பணங்கள் குடுக்கிறதா இருந்தாலும், அது எல்லாத்த விட சிறந்த நற்குணம் என்னன்னு சொன்னா, பொறுமையா தான் இருக்கு. இந்த பொறுமை அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னு சொன்னா, யாருக்கு மனதில இரக்கம் இருக்கோ, அவங்களுக்கு தான் வந்து என்னன்னு சொன்னா, அந்த பொறுமை இருக்கும். யாருக்கு இரக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, யாருடைய மனதில கருணையான மனம் இருக்கோ, அவங்களுக்கு தான் இரக்கம் இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, உலகத்திலே ஆக சிறந்த நற்பண்பு அப்படின்னா பொறுமை தான். அந்த பொறுமை அப்படிங்கிறது யாருன்னு சொன்னா, அந்த நற்பாக்கியம் பெற்றவர்கள் தவிர பெற்றுக்கொள்ள முடியாது. பொறுமை ஒண்ணு மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா என்னன்னு சொன்னா வந்துட்டு, இறைவன் அப்படிங்கிறது என்னன்னா, நிச்சயமா இறைவன் வந்து பொறுமையாளர்களுடன் தான் இருக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு அதுதான் ஆதாரம். ஏன்னா, அது எல்லாத்துலயும் இருக்க முடியாது. அந்த பொறுமைங்கிறது இறை குணங்கள்ல ஒண்ணு. முக்கியமான ஒரு குணம் என்னன்னு சொன்னா, அந்த பொறுமை தான். அந்த பொறுமை மட்டும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்டா அப்படின்னு சொன்னா, அவன் நோயா இருந்தாலும் சரி, வறுமையா இருந்தாலும் சரி, எந்த சோதனையா இருந்தாலும் சரி என்ன சொன்னா, அவன் அதிலிருந்து அடுத்த நிலை கடந்து நல்ல நிலைக்கு வந்துருவான். அந்த பொறுமை அப்படிங்கிறது இல்லாததான் இந்த உலகத்துல எல்லா குழப்பங்களுக்கும் அடிப்படை காரணமா அமையுது. பொறுமை அப்படிங்கிறது ஒண்ணு அப்படின்னு சொன்னா, யாராலயும் அந்த பொறுமைங்கிறது இறைவன் யாருக்கு குடுத்தானோ அவங்களால தான் பொறுமையா இருக்க முடியும். நம்ம இருக்கக்கூடிய பொறுமை, பொறுமை கிடையாது. அந்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியது அந்த பொறுமையா இருக்கு. யார் அந்த பொறுமை பெற்றுக்கொண்டாங்களோ, அவங்களுக்கு என்னன்னு சொன்னா, அந்த இரக்கம் இருக்கும். யாருனால பொறுமையா இருக்க முடியலையோ, அவங்களுக்கு இரக்க குணம் இல்ல. இப்ப நம்ம வீட்ல இருக்கிறோம், யாராவது தவறு செஞ்சர்றாங்க. நம்மளால பொறுத்துக்கொள்ள முடியல அப்படின்னா, ஏன் பொறுத்துக்கணும்னா இரக்கம் இல்ல. ஏன் அவங்கள நம்ம இறங்கி போகல அப்படின்னா, நம்ம ஏன் அவங்கள இறங்கி போகல அப்படின்னு சொன்னா, அந்த இரக்கம் இல்ல அப்படின்னு சொன்னா, நம்மளோட கருணை இல்ல. அந்த என்னன்னு சொன்னா, அந்த அவங்க மேல நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொன்னா, அவங்க மேல நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா, அவங்கள முக்கியத்துவப்படுத்தல. நம்மள்ட்ட வந்து அந்த பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. யாருடைய மனசுல இந்த கருணை இல்லையோ, அவங்கள்ட்ட பெருமை இருக்கும். நான் தான் பெரியவன்னு சொல்லி இறங்கி மாட்டாங்க. பொறாமை இருக்கும். அந்த ஈரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனதில வந்து அந்த ஈரம் இருக்கணும். அந்த ஈரம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, அந்த கருணை உள்ளம் கொண்ட அந்த நபர்களுக்கு அந்த மனசு இறங்கி வரும். அந்த இரக்கம் இருக்கும். இரங்கலோடு பொறுமை இருக்கும். பொறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துன்னு சொன்னா என்னன்னா, குடும்பங்கள்லயும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலயும் சரி, நம்ம செய்யக்கூடிய பிசினஸ்லயும் சரி, எல்லா நட்பு வட்டாரங்கள் எல்லா இடத்துலயும் பொறுமை அப்படிங்கிற ஒண்ணு இருந்துன்னு சொன்னா, கண்டிப்பா என்னன்னு சொன்னா, அவன் தெய்வ குணம் படைச்சவன் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அது எல்லாத்துலயும் இது இருக்க முடியாது. அப்படி நீங்க பொறுமையா இருந்தா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஒருத்தன் நம்மட்ட சண்டை போடுறான், நம்ம பொறுத்து போயிட்டோம்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, கடைசியா விட்டு குடுத்துட்டு போயிருவான். அவனால முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பொறுமைங்கிறது இறை குணம். அதுதான் ஜெயிக்கும். உண்மை தான் ஜெயிக்கும். நம்ம படக்கூடிய கோபங்களா இருந்தாலும் சரி, பொறாமை, பெருமை, கவலை, துக்கம், பயம், கோபம், நான் என்னன்னு சொன்னா போட்டி, நம்ம என்ன பல பல சூழ்ச்சிகள் என்னென்ன இருந்தாலும், இந்த பொறுமை அப்படிங்கிறது கீழ எதுவுமே வராது. இப்போ பொறுமை அப்படிங்கிறது குணங்களே மிகச்சிறந்த குணம். அதுன்னு சொன்னா வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நோயா இருந்தாலும், வறுமையா இருந்தாலும் நம்ம என்னன்னு சொன்னா நல்ல நிலையை அடைஞ்சு அதிலிருந்து மேல வந்துரலாம். இப்போ பொறுமை அப்படிங்கிறது நற்பாக்கியம் பெற்றவர்களை தவிர வேற யாரும் அறையப்பட முடியாது. இப்போ பொறுமை யாருக்கு கிடைக்கப்பட்டிருக்கோ, அவங்களுக்கு இறை பாக்கியம் நிச்சயமா இறைவன் பொறுமையாளரா இருக்கின்றான் அப்படிங்கிறத யார் பொறுமையா இருக்கிறாங்களோ, அவங்கள்ட்ட கண்டிப்பா இறைவன் இருக்கின்றான். அவங்களுக்கு இறைவனோட உதவி இருக்கு. இறைவனுடைய உதவி இருந்தால் மட்டுமே பொறுமையா இருக்க முடியும். எனவே பொறுமை என்பது என்னன்னு சொன்னா நற்பாக்கியம் பெற்றவர்கள் மட்டுமே இருக்க முடியும்.